வெயில் மண்டே புழக்குதா, அப்படியே அனலை அடிக்குதா, சுட்டரிக்குதா, வெயில் சுட்டரிக்குதா, உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்கா? அது இல்லாமல் பித்தம் தலைக்கேறிடுச்சா? பித்தத்தினால உடம்பு எரிச்சலாக இருக்கா? இயற்கையாகவே உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் இந்த வெயில் தாக்கத்திலிருந்து வரப்போகிற நோய்களை தடுக்கிறதுக்கும் நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சது வருஷம் 365 நாளும் காலை உணவாக பழைய இது எடுத்துக்கிறாங்க, பழைய கஞ்சி தண்ணி. சரிங்களா? நான் இங்கே பாருங்கள், காலை செஞ்சு வச்சுருக்கேன், தினமும் இதை தான் குடிச்சிட்ருக்கிறேன். இது குடிக்கிறதுனால எனக்கு உடல் உஷ்ணம் இல்லை, நல்லா ஜீரணமாகுது, மைண்டு ஃப்ரீயாக இருக்குது, நைட் போனால் நல்லா தூக்கம் வருது. உடல் உஷ்ணத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் எதுவுமே என்னை தாக்கலை. நண்பர்களே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க கொத்தமல்லி நல்லா மோராக இது மாதிரி நல்லா நாமளே வீட்டில் செஞ்ச மோர் 1/2 லிட்டர் எடுத்துக்கணும். 1/2 லிட்டர் எடுத்துகிட்டு அந்த 1/2 லிட்டர் மோரில் இது மாதிரி கொத்தமல்லியை ஒரு கைப்பிடி எடுத்து அதில் போட்டுடணும். போட்டு இங்கே கறிவேப்பிலை இருக்குது, இந்த கறிவேப்பிலையை இப்படி உருவி ஒரு கால் கைப்பிடி எடுத்து அதையும் பார்த்திங்கன்னா அதே மோரில் போட்டுருங்க. போட்டு இந்த இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவிட்டு ஒரு துண்டு இஞ்சி நல்லா நசுக்கி இதே மோரில் அதையும் போட்டுருங்க. சரிங்களா? அடுத்தது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, சோம்பு, இதை 1 ஸ்பூன் எடுத்து இந்த 1/2 லிட்டர் மோரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மோருக்கு தேவையான உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவை போட்டு அந்த 1/2 லிட்டர் மோரோடு சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி வடிகட்டி இது மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை ஃப்ளாஸ்கில் நீங்கள் எங்கே போனாலும் சரி தண்ணி ஊற்றிட்டு போவீங்களா, அந்த தண்ணிக்கு பதிலாக ஒரு 1/2 பாட்டில் இல்லை 3/4 பாட்டில் வர்ற மாதிரி இந்த மோரை ஊற்றி எடுத்துன்னு போயிருங்க. 1/2 லிட்டர் மோர். சரிங்களா? தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி பச்சையாக 1 கைப்பிடி, கருவேப்பிலை 1/2 கைப்பிடி, இப்படி 1/2 கைப்பிடி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு ஒரே டைம் குடிச்சிடக்கூடாது. வெயில் எப்போ வரும்? காலைல ஒரு 10 மணிக்கு மேலே வரும். அப்போ இருந்து ஈவினிங் 3 மணி வரையும் அதிகமாக வெயில் இருக்கு இல்லையா, அப்பப்போ இங்கே பாருங்கள், இப்படி அப்பப்போ தேவைப்படும் போது ஒவ்வொரு குடுக்கா இடைவேளை விட்டு என்ன பண்ணோம், இந்த மசாலா மோரை குடிச்சிட்டு வரணும்.